அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள். அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. எனக்கு நிறைய ஏன்னா வேற எங்கேயும் கத்துக் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றோம்னாலும் வீட்டுல தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, வீடுகளில் தாய்மார்களா நாம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல. நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க, அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க, அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுப்பார்கள் இல்லையா, அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வைரம் கடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க. அதானே படம். எல்லா படத்துலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம். யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றதுதான் படமாக வருகிறது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பசங்க எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள். நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும். அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். நான் என் வீட்டுல கூட குழந்தைங்களை வந்து நான் சொல்லுவேன், என்னுடைய பி கைண்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பேன். கைண்ட் பாய், குட் பாய், குட் கேர்ள் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம். யாராவது வந்து குழந்தை பயங்கர ரவுடி, நான் சொல்லுவேன், ரவுடின்றது வந்து ரொம்ப தவறான வார்த்தை. அதை போயா வச்சு குழந்தைங்களை நீங்க கொஞ்சுவீங்க. நம்ம முன்னாடியில தங்கமே செல்லமே வைரமே அப்படின்லாம் கொஞ்சிட்டு இப்ப குழந்தை பெரிய ரவுடி பேபின்னு சொல்றதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க. தப்பு. ரவுடின்றதே கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை போய் குழந்தைங்களுக்கு சொல்றதா இல்ல. அவன் நல்ல பையன் சொல்லி குழந்தைய வளருங்கள். அப்பதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என்னுடைய வேண்டுகோளாக பெற்றோர்களிடம் சொல்கின்றேன். இந்த வந்து அதே போல ஆண் குழந்தைகளுக்கு வந்து இது மது, புகையிலை, அப்புறம் வந்து போதை ஒழிப்பு, இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளிலும் நாம் சொல்ல வேண்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் சரி குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு. ஆனா அவையெல்லாம் அதிகமாக எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அதே அந்த மது ஒழிப்புக்காக காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நாங்க கண்ணெதுக்கு எல்லா ஊருக்கு போனாலும் சின்ன பசங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேல பார்க்கவே முடியாது. ஒரு தலைமுறையே அழிந்து விட்டது. அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கின்றது. அதே போல போதை, இப்ப அது தெரியக்கூட இல்லை. மது ஒழிப்பா, மதுவையாவது வாசனை தான் தெரியும், கண்ணெல்லாம் செவந்தாவது போயிருக்கும். போதையெல்லாம் எதுவுமே தெரியல. சும்மா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, பார்த்தா ஒண்ணுமே பேச தெரியல. அந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். எல்லாமே வந்து இந்த ஒழுக்கங்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். நம்ம அவங்களை IAS ஆக்குறோம், IPS ஆக்குறோம், வருமான வரி